இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. பாருங்கள், சவுண்டு நல்லா வருது. இந்த அளவுக்கு காயணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. பாவக்காய்க்கு உப்பு மிளகாய்த்தூள் மசாலா போட்டு நம்ம சன்ட்ரையில் வைக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், பாவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். பாவக்காய் நீங்கள் லாங்கான கட் பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்டான கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பழுத்து இருந்தேன், விதையெல்லாம் எடுத்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் வச்சு விடலாம். அவ்வளோதான், இது எடுத்துன்னு போயிட்டு நான் வெயிலில் வச்சுட்டு வரேன். இந்த பாவக்காய் உப்பு மிளகாய் போட்டு காய வச்சோம். இங்கே பாருங்கள், இது 1/4 கிலோ பாவக்காய் தான். இது காஞ்சதும் எவ்வளோ கம்மியாச்சு பாருங்கள். இது நம்ம இப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். லைட்டாக ஆயில் விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி தேவையாக இருக்கும்போது சாப்பிடுங்க. ஒரு சாம்பார் சாப்பாட்டுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 days ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது காயறதுக்கு, எனக்கு இந்த வெயிலுக்கு. ஆனால் நல்லாவே காஞ்சிடுச்சு. இந்த பாவக்காயில் வத்த குழம்பு செஞ்சால் ரொம்ப ருசியாக இருக்கும்.